கிதியோனை பார்த்து சொல்றாங்க, உனது வல்லமையை பயன்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த பூமியிலே உன்னை கொண்டு நான் என்ன செய்யணும்னு வச்சிருக்கேன்னா அது ஏற்கனவே உனக்குள்ளதான் இருக்குது. அதை பயன்படுத்து. மீதியானரிடமிருந்து இஸ்ரவேலை காப்பாற்று. இவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இவரை காப்பாத்திக்கிறதே இவருக்கு பெரிய இப்ப விஷயம். ஆண்டவர் நம்மளை பார்த்து அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து அதுதான் சொல்றாரு. உங்க தேவையை சந்திக்கிறதே பெரிய விஷயம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்றதே பெருசா இருக்குது. நம்மளுக்கு போய் ஒரு பில்லை கட்டுறது, நம்மளுக்கு போய் வீடுக்கு தேவையான இது பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்தை காப்பாற்ற செல்லுங்கள், இந்த பூமியை காப்பாற்றுங்கள், இந்த தேசத்தை காப்பாற்றுங்கள், இந்த பட்டணத்தை காப்பாற்றுங்கள். அவர்களை காப்பாற்ற நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். சொல்றார், நான் தரேன் உனக்கு அதிகாரம். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல கொடுத்த அதிகாரம் தான். ஆதாம் கிட்ட சொன்னாரு, நான் உன்னை படைச்சிருக்கிறேன். இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனை காப்பி அடியுங்கள், பிதாவை இமிட்டேட் பண்ணுங்கள், அவர் செய்கிற மாதிரியே செய்யுங்கள். எப்படி செய்யறது? அவர் சொல்றதெல்லாம் சொல்றதுதான். அவர் என்ன சொல்லியிருக்காரோ திரும்பி அதை சொல்றதுதான். இங்க கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ உன்னை பார்த்துட்டு இருக்காத, நான் சொல்றத பாரு. இப்ப நிறைய நேரத்துல நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய பேக்ரவுண்டு. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இருக்கு, கிதியோன் சொல்லுவாரு, எவ்வளவு மோசமான குடும்பம் எங்களுது, ரொம்ப கீழே உள்ள போர்த்தரம், ரொம்ப கொடூரமான ஃபேமிலி, ரொம்ப புவர் ஃபேமிலி, காசே இல்லை எங்க வீட்டில், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, நானே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். யாராவது தைரியமா இருக்கிறவங்கள போய் பாருங்க, யாரையாவது செய்யுங்க. இல்லை ஆண்டவரே ஏதோ செய்யட்டும், உன்னை தான் நான் கூப்பிட போறேன், உன்னை வச்சுதான் நான் செய்ய போறேன், நீ தான் காப்பாற்றணும். ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா கிதியோனை, உன்னை விட்டா எனக்கு வழியே இல்லை. இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? உன்னை விட்டா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. அப்படிதான் பார்க்குறாரு.